என் பேர் டாக்டர் சத்யா பாலசுப்ரமணியம். நான் Cloud9 டி நகர் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் டைரக்டராக இருக்கேன். நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு முட்டைப்பையிலேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகணும். இந்த ரிலீஸ் ஆன கருமுட்டை ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே போய் சேரணும். எக்கு எப்போவுமே ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தாங்கன்னா உயிரணுக்கள் வெஜைனாவில் ரிலீஸ் ஆகுது. அதுலேருந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் ஃபெலோப்பியன் டியூப்புக்குள்ளே ஸ்பெர்ம்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த உயிரணுக்கள் எக்குக்குள்ளே போய் என்ட்ரி பண்ணால் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் அந்த சிங்கிள் செல் 2 பிரியும், 2 4 பிரியும். அந்த மாதிரி ஒரு 100 செல் ஸ்டேஜுக்கு கரு வந்ததுக்கப்புறம் கரு கர்ப்பப்பைக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் அது உள்ள கர்ப்பப்பைக்குள்ளே இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ப்ரெக்னன்சி நடக்கும். சப்போஸ் ஒரு லேடிக்கு கருமுட்டை வளர்ச்சி சரியாக இல்லை, கருமுட்டையே ரிலீஸ் ஆகலைன்னா ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. அதே போல் ஃபெலோப்பியன் டியூப்பில் அடப்பு இருந்தாலும் ப்ரெக்னன்சி நேச்சுரலாக நடக்காது. 3வது கர்ப்பப்பையில் சத வளர்ச்சியோ ஃபைப்ராய்ட் கட்டியோ இருந்தால் கூட ப்ரெக்னன்சி டிலே ஆகலாம். உயிரணுக்கள் கவுண்ட்டு, அசைவு சக்தி இதெல்லாம் கம்மியாக இருந்தாலும் ப்ரெக்னன்சிக்கு ஒரு பாதிப்பாக இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு இன்ஃபர்டிலிட்டி குழந்தைத்தன்மை இருக்கிற கப்பில் டெஸ்ட் பண்ணோம்னா இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஸோ இப்போ எல்லாத்தோட காமனஸ்ட் காஸ் இர்ரெகுலர் சைக்கிள். ஸோ இப்போ இர்ரெகுலர் சைக்கிள்னால் நம்மளுக்கு நார்மல் சைக்கிள்னால் என்னன்னு தெரியணும். ஸோ ஒரு ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 28 நாள்லேருந்து 32 நாளுக்குள்ளே மாதம் பீரியட் வரும். ஸோ அந்த பீரியட் கரெக்டாக வந்ததுன்னா அவங்களுக்கு கருமுட்டை வளர்ந்து வெடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தாக்க கருமுட்டை வளரலன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸ் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஓவுலேட் பண்ணியிருக்காங்களா, கருமுட்டை ரிலீஸ் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியணுன்னா ஒன்று ஹிஸ்ட்ரியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் பீரியட்ஸ் ரெகுலராக இருந்ததுன்னா அவங்க எக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 2வது ஃபாலிக்கல் மானிட்டரிங்னு இருக்குது. ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி ஒரு 10வது நாள்லேருந்து நம்ம ஸ்கேன் 2 நாளில் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணோம்னா கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வெடிஞ்சிருக்கிறதும் நம்மளுக்கு ஸ்கேனில் தெரியும். 3வது சீரம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்னு ஒன்று இருக்குது. ஸோ பீரியட்ஸோட 21வது நாள் நம்ம அந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி அது 3க்குள்ளே இருந்ததுன்னா அவங்க ஓவுலேட் பண்ணலை, எக் ரிலீஸ் ஆகலைன்னு அர்த்தம். 3க்கு மேலே இருந்ததுன்னா அவங்க ஓவுலேட் பண்ணியிருக்காங்க. 4வது பேஷண்ட்டுக்கு இந்த செட்டப் எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கே அவங்களோட அந்த பீரியட்ஸ் சைக்கிள் ஆக சர்வைக்கல் வெஜைனல் டிஸ்சார்ஜ்னு ஒன்று இருக்குது. அது ஒரு 13 14வது நாளில் ரொம்ப வாட்டரி டிஸ்சார்ஜ், தண்ணியாக டிஸ்சார்ஜ் வரும். அந்த டிஸ்சார்ஜ் வந்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இன்னும் 1 நாள் 2 நாளில் எக் ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு. எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே டிஸ்சார்ஜ் ஒரு திக் டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ், இப்போ இன்டர்கோர்ஸ் டைம் எப்போ பண்ணுறதுன்னு அவங்க பார்த்துக்கலாம். ப்ளஸ் யூரினரி LH கிட்டுன்னு ஒன்று இருக்குது. இது நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கார்டு. இந்த கார்டில் ஒரு ட்ராப் அவங்க யூரின் நைட்டில் போட்டாக்க அது 2 கோடு வந்ததுன்னா அந்த எக் ரிலீஸ் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த டெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இவங்களுக்கு ஓவுலேஷன் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஓவுலேஷனே நடக்கலைன்னு நம்ம ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எல்லாத்தோட காமனஸ்ட் கண்டிஷன் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்னு இருக்குது. இதில் என்னென்னா பேஷண்ட்ஸ்க்கு கருமுட்டை நிறையவே இருக்கும், ஆனால் கருமுட்டை வளர்ச்சி சரியாக இருக்காது. ஸோ கருமுட்டை வளர்ந்து முட்டைப்பையிலேருந்து ரிலீஸ் ஆனால் தான் ஓவுலேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்காது. ஸோ இது ஒரு கண்டிஷன். 2வது ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா ஓவுலேஷன் சரியாக நடக்காது. 3வது ஹைப்பர் ப்ரோலாக்டினீமியா, ப்ரோலாக்டின் ஹார்மோன் லெவல் அதிகமாக இருந்தால் கூட கருமுட்டை ரிலீஸ் ஆகாது. 4வது சடனாக வெயிட்டு இவங்களுக்கு இருந்ததுன்னா கூட எக் ரிலீஸ் ஆகாது. ஸோ இப்போ ஒபிசிட்டியில் இப்போ இர்ரெகுலர் சைக்கிள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வெயிட்டு குறைச்சாங்கன்னா ஒரு 30% பேஷண்ட்ஸ்க்கு தானாகவே பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கண்டிஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரியில் ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட்டை குறைக்க சொல்லுவோம். வெயிட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு மாத்திரை கொடுத்து கருமுட்டை வளர வைப்போம். ஸோ 100ல் 60 பேருக்கு இந்த மாத்திரையிலேயே அவங்களுக்கு ஓவுலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆச்சுன்னா ஒரு 6 மாதம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு
இதில் இவங்க கன்சீவ் ஆகலைன்னா இதுக்கு அடுத்தது இன்ஜெக்ஷன் போட்டு எக்கை வளர வைக்கிற ட்ரீட்மெண்ட் கொனாடோட்ரோஃபின் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரியில் இந்த 2 லெவல். ஒன்று ஃபஸ்ட்டு டேப்லெட் போட்டு பார்ப்போம், டேப்லெட் போட்டு அது கேட்கலன்னா இன்ஜெக்ஷன் போடும். ரெண்டாவது ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு லெவல் சரியாக இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தைராய்டு ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க. ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அதுக்கு தனி மாத்திரை இருக்குது. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து சின்ன வயசுலேயே கருமுட்டை தீந்துடும். ஸோ நார்மலாக 40-50 வயசில் குறைய வேண்டிய சிச்சுவேஷன் 20 வயசுலேயே குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாது. இவங்களுக்கு புதுசாக எக்கை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு சுத்தமாக எக்கு இல்லைன்னா இன்னொருத்தங்க கிட்டேருந்து எக்கை வாங்கி டோனர் எக் ப்ரோக்ராம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இரெகுலர் சைக்கிள்ஸ்க்கு காமன் கண்டிஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் ப்ரோலாக்டினிமியா, அதுக்கப்புறம் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிற ஜனங்களுக்கும் இப்போ கொஞ்சம் அந்தளவுக்கு எக் ரிலீஸ் ஆகாது. ஸோ ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் பீரியட்ஸ் நின்றுடும். ஸோ எல்லாமே லிமிட்டோடு பண்ணணும். ஈட்டிங், எக்ஸசைஸ் எல்லாமே லிமிட்டோடு இருந்தால் தான் நம்மளுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்கும்.